இந்த கிளிப்பில் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, கிடைக்கற்கரிய மனித தேகத்தை நாம் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து நாபி முதல் புருவம் ஈராக ஒரு ஜவ்வு படலம் தொங்குது அப்படின்னு சொல்லி வல்லார் சொல்லுவாங்க. அந்த ஜவ்வு படலத்தில் இருக்கிற வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறத்தை தான் வந்து அவர் ஒரு ஒரு சதையாக முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. ஆன்மீகத்தை உணர்றதுக்கு வந்து பல உறுப்புகள் வந்து ரொம்ப முக்கியம். இதில் சன்மார்க்க குடி கட்டி கொண்டது அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து அந்த மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்தை வந்து ஏன் ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தையே பசியால் இழந்துட்டாங்க. இழக்கிறது அதோடைய சென்சிட்டிவிட்டி, அதோட தன்மையை இழக்கிறவங்க வந்து கடைசி வரைக்கும் கடவுளை உணர முடியாத ஒரு தன்மைக்கு போயிடுவாங்க. 84,00,000 யோனி பேதங்களை தாண்டி வந்தும் அந்த மனித பிறவி வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஈஸ்வர பாவனையில் வந்து தயவு செஞ்சு பசின்னு வரும்போது அதை வந்து நம்ம நீக்க வேண்டிய ஒரு கடமையும் கட்டாயம் நமக்கு இருக்குது. அந்த பசி அப்படிங்கிறத வந்து நம்ம அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பசியை வந்து படிப்பை விட அனுபவித்து அதை நம்ம செய்கிறதுக்கு தகுதியானவங்களாக மாறிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன்.